ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இன்றைக்கி கத்தாரில் நடக்கிற தோஹா ஃபேமிலி ஷாப்பிங் எக்ஸிபிஷனுக்கு போகலான்னு கிளம்பிட்டே இருக்கோம். கத்தாரில் மற்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் விட மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரி, இன்றைக்கி மெட்ரோவில் போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு மெட்ரோ கார்டு எடுத்துகிட்டு ட்ரெயினில் கிளம்பியாச்சு. எங்கள் ஸ்டேஷன்லேருந்து டிஇசிசி ரீச் பண்ணால் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் ஏன்னே தெரியாது, ரயில் பயணங்கள் சின்ன பயணமாக இருந்தாலும் மணிக்கணக்காக போகிற பயணமாக இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், பசங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி. இங்கே நிறைய ஃபெஸ்டிவல் போயிட்டே இருக்கும். டாய் ஃபெஸ்டிவல், கேண்டி ஃபெஸ்டிவல், காஃபி ஃபெஸ்டிவல்னு இன்றைக்கும் ஷாப்பிங்க்காகவே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தோஹா ஃபேமிலி ஷாப்பிங் எக்ஸிபிஷன்னு சொல்லிட்டு இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். என்னதான் வீட்டில் பசங்களை என்டர்டைன் பண்ணிகிட்டே இருந்தாலும் வெளியே வந்தால் அவங்களுக்கு இருக்கிற குஷிக்கு அளவே இருக்கிறது இல்லை. அப்படியே அதே ஹாப்பினஸோட நாங்களும் இந்த எக்ஸிபிஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இந்த எக்ஸிபிஷனில் பார்க்க முடிஞ்சது. தோஹா ஃபேமிலி ஷாப்பிங் எக்ஸிபிஷன் இந்த மந்த், அதாவது ஜூலை 7 வரையும் நடக்குது. டெய்லி மார்னிங் 10 AM - 10 PM வரையும் இருக்குது. ஃப்ரைடேஸ் மட்டும் ஈவினிங் 3 PM - 10 PM வரையும் போகுது. இந்த மாதிரி நிறைய க்யூட்டான ஜெம்ஸ், ஜுவல்லரிஸ் எல்லாமே நாங்கள் அங்கே பார்த்தோம். க்யூட்டான ரிங்ஸு, பெண்டன்ட்ஸு எல்லாமே அங்கே நிறைய இருந்துச்சு. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கிறதால நமக்கு ஆப்ஷன்ஸும் அதிகம். ஃபுல்லாக சுற்றி பார்த்து நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை லாஸ்ட்டில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய இருந்துச்சு. எல்லா சைஸ்லேயும் இருந்தது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. இதை பார்க்கும்போதே அந்த ப்ரீமியம் குவாலிட்டி, ரொம்ப நல்ல டிசைன்ஸ் இருந்துச்சு இதில். நம்ம குவிசின்ஸ் மாதிரி இந்த அரபிக் குவிசின்ஸில் சாஃப்ரான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வீட்ஸு, ஃபுட்ஸு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சாஃப்ரான் கேஜி கணக்கில் பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. எஸ், பர்ஃப்யூம்ஸ் இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். இந்த கடையில் போடுற புகையே நம்மளை கண்டிப்பாக கட்டி இழுக்கும். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் இருந்துச்சு. இந்த எக்ஸிபிஷனில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தா இந்த ஃபேப்ரிக் ஸ்டோர் தான். நிறைய க்யூட் கலெக்ஷன் இருந்துச்சு. நம்ம தேவைப்பட்ட மீட்டர்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃபேப்ரிக். அதே மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. கிட்ஸு ட்ரெஸ்ஸஸ்ஸு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே பார்கெயின் பண்ணியும் வாங்க முடியும். என்ன தான் நம்ம மால்ஸில் ட்ரெஸ் எடுத்தாலும் எம்ஆர்பி ரேட்லேருந்து ஒரு 10 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணி நம்ம சில திங்ஸ் வாங்கிட்டு வரோம்ல, அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம பண்ணுற ஷாப்பிங் செலவை இன்னும் கொஞ்சம் பெரிய சேவிங்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எனக்கு எப்படி ஒரு ஃபேவரட் ஷாப் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸிபிஷனில் இந்த ஷாப் என் பொண்ணுக்கு ஃபேவரட் ஷாப்பு. இந்த கடையிலேருந்து அவளை கூட்டிகிட்டு வர்றதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. எஸ், இட்ஸ் மை ஃபேவரட் ஷாப். பசங்களை கூட்டிகிட்டு போனால் இந்த கடையிலேருந்து நகரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பசங்களோட ஐட்டம்ஸ் இங்கே நிறைய இருந்துச்சு. க்யூட் வாட்டர் பாட்டில்ஸு, பிக்கி பேங்க்ஸு, பேக்ஸு, கிளிப்ஸு, கீ செயின்ஸுன்னு நிறைய ஐட்டம் இருந்துச்சு.
ஷாப்பிங் எக்ஸிபிஷன் டிஇசிசியில் தான் நடக்குது. நமக்கு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 300 மீட்டர் வாக் பண்ணாலே ரீச் பண்ணிடலாம். காரில் வந்தாலும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பேஸ்மெண்ட் பார்க்கிங் இருக்கிறதால பார்க்கிங் பிரச்சனையும் இல்லை. நான் இங்கே போகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன வாங்கணும்னு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு தான் போனேன். மெயினாக நான் வாங்க போனது சாஃப்ரானோ, டேட்ஸு, ஹனி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இந்த கடையெல்லாம் பார்த்தப்போ இதுதான் நம்ம டார்கெட்டுன்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணி எனக்கு தேவையான நட்ஸு, சாஃப்ரானு, ஹனி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம். எப்போவும் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு உண்மையில் என்ன தேவைன்னு டிசைட் பண்ணிவிட்டு போய் ஷாப்பிங் பண்ணுறதுல நமக்கு கொஞ்சம் மணியும் சேவ் ஆகும். பட் நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் அன்பிளான்டு திங்ஸ் ஹேப்பன்ஸ். பல சமயங்களில் அதை கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. இந்த ஷாப்ஸில் சேல் பண்ணுற நிறைய பேருக்கு அரபிக் அண்ட் இங்கிலீஷ் நல்லா தெரியுது. ஸோ நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இவங்க யாரும் பெருசாக ஹெசிடேட் ஆகிறதில்ல. நம்ம கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப கைண்டாக பொலைட்டாக சொல்கிறாங்க. உங்கள் கெஸ்டரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ப்ரீமியம் குவாலிட்டி ஐட்டம்ஸ் நிறைய இங்கே பார்க்க முடிஞ்சது. நட்ஸு, டேட்ஸு, ஸ்பெஷலி ஹனி. எவ்வளவு அழகான ஃபேப்ரிக்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க. த பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் த நைஸ் கலெக்ஷன்ஸ். யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் டைம். யூஸ்வலாக ஊருக்கு போகிறவங்க இங்கேருந்து டேட்ஸ் தான் நிறைய வாங்கிட்டு போவாங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இங்கே நல்ல குவாலிட்டியான டேட்ஸ் நிறைய இருந்துச்சு. இங்கே 3.5 kg டேட்ஸு ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வெறும் நான் 100 ரியாலுக்கு தான் வாங்கினேன். இந்த ஷாப்பிங் டைம் எனக்கு கொஞ்சம் வர்த்தாக தான் தோணுச்சு. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா இந்த வீக்கெண்டை இங்கே பிளான் பண்ணிக்கோங்க. நாங்களும் ஷாப்பிங் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் பாய். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.